بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், இந்த ரமதானுடைய மாதங்கள்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவர்களுக்கும் கொடுத்திருக்கிறான். அதற்கு நன்றி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. குர்ஆன் இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய முஅஜிஸா, ஹுதல் லின்னாஸ், முழு உலகத்திற்குமான ஒரு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் பாத், ஒரு சரியான வழியை காட்டக்கூடிய ஒரு வேதம் தான் குர்ஆன், அல் குர்ஆன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மனிதனை நான் எப்ப விரும்புவேன், மனிதனை நான் எப்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் மிக அழகான முறையில குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுது. எந்தெந்த மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான், யார அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் சில மனிதர்களை விரும்புறான், லைக் பண்றான். அத குர்ஆன்ல சொல்லவும் செய்யறான். நான் இவங்களை எல்லாம் விரும்புறேன், நான் இவங்களை எல்லாம் விரும்பல அப்படின்னு சொல்றான். இந்த ரமதானுடைய மாதங்கள்ல அல்லாஹ் யார விரும்புகிறானோ, யார முஹப்பத் வைக்கிறானோ, அந்த முஹப்பத்துடைய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்குறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். யார அல்லாஹ் முஹப்பத் வைக்கலையோ, நான் யார முஹப்பத் படலன்னு சொல்றானோ, அந்த மனிதர்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஆக்காம நம்ம இருந்துக்கணும். குர்ஆன், அல் குர்ஆன் ஒரு 10 நபர்களை விரும்புது, ஒரு 10 நபர்களை வெறுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். 10 லோகோ, 10 மனிதர்களை நான் விரும்புறேன், 10 மனிதர்களை நான் விரும்பல. அப்ப விரும்பக்கூடிய மனிதர்கள் யார் அப்படின்னு அல்லாஹ் அழகா வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றான். முதலாவதாக சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். நான் முஹ்சீன்களை விரும்புறேன், இஹ்சானுடைய மக்களை நான் விரும்புறேன்னு அல்லாஹ் சொல்றான். ஹூ இஸ் முஹ்சினீன்? முஹ்சீன்னா யாரு அப்படின்னு இமாம்கள் நமக்கு விளக்கம் எழுதுறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த விதமான சுயநலம் இல்லாம, எல்லா நிலையிலும் அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அதனால நான் அவனுக்காக இதை செய்யறேன், உபகாரம் செய்யறேன், உதவி செய்யறேன், நல்லது செய்யறேன் அப்படின்னு யாரெல்லாம் அல்லாஹ் என்ன பார்க்கிறான், நான் அவனை பார்க்காட்டியும் அவன் என்ன பார்க்கிறான், அதற்காக நான் செய்யறேன் அப்படின்னு சிந்தனைகள்ல யார் மனிதர்களுக்கு உதவி செய்யறாங்களோ, மனிதர்கள்ட்ட அன்பாக நடந்து கொள்றாங்களோ, மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறாங்களோ, அவங்களுக்கு பேர் தான் முஹ்சினீன். அவங்க சொல்றான், அல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். நான் முஹ்சின்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன். அப்ப எல்லா நிலையிலும் அல்லாஹ் என்ன பார்க்கிறாங்கிற உணர்வுகள் நமக்கு எப்ப வந்துருச்சோ, அல்லாஹ் எங்களை விரும்பக்கூடியவனாக மாறுறான். நான் அவனை பார்க்காட்டியும் அல்லாஹ் என்ன பார்க்கிறான். இரண்டாவது, நான் எல்லா நிலையிலும் சுயநலம் இல்லாம, எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம, நான் ஒரு 10 ரூபாய் உதவி செய்யறேன், ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இல்ல ஒருத்தவங்கள்ட்ட அன்பா நடந்து கொள்றேன் அப்படின்னா எல்லாமே அல்லாஹ்வுக்காக, நான் அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்றேன், அல்லாஹ்வுக்காக நான் தான தர்மங்கள் செய்யறேன், அல்லாஹ்வுக்காக நான் தொழுகிறேன் அப்படிங்கிற உணர்வு எப்ப எங்களுக்கு வருதோ, அந்த மனிதர்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அந்த உணர்வுகளை இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம வர வைக்கிறோம். இது முதல் மனிதன். இரண்டாவதாக சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். யார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களோ, யார் என்னிடத்துல முறையிடுறாங்களோ, தன் பாவத்தை நினைத்து வருத்தப்பட்டு யார் என்னிடத்தில் மீண்டு வர்றாங்களோ அவங்களை நான் விரும்புறேன்னு சொல்றான். பாவமே செய்யாத மக்கள் நான் விரும்புறேன்னு சொல்லல. எந்த இடத்துலயும் குர்ஆன்ல பாவமே செய்யாத மக்களை நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன்.
நான் அல்லாஹ்விடத்துல தன் பாவத்தை நினைச்சு வருத்தப்பட்டு, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, நான் தெரியாம செஞ்சுட்டேன், நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிற, நீ இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிற, நீ மிகப்பெரிய திருப்பையாளனாக இருக்கிற அப்படிங்கிற உணர்வுகளோடு யார் அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் விரும்புறேன்னு சொல்றான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். இது இரண்டாவது மனிதர். மூணாவது யாருன்னா யுஹிப்புல் முத்தஹிரீன். யார் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றாங்களோ, உடல் பரிசுத்தம், உள்ள பரிசுத்தம். பிசிக்கலி நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், அடுத்து மென்டலி உள்ள ரீதியாக பரிசுத்தமாக இருக்கணும். வெளியில ஒண்ணு பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கவங்கள அல்லாஹ் விரும்புறதில்லை. வெளிப்படையான டிரான்ஸ்பரண்டான வாழ்க்கை வாழணும். எந்த நிலையிலும் பரிசுத்தம் மிக முக்கியமானது. யார்கிட்ட பரிசுத்தம் இருக்குதோ அல்லாஹ் அவங்கள விரும்பக்கூடியவங்களாக இருக்கிறான். எந்த நிலையிலும் உள்ளத்துக்குள்ள நயவஞ்சகம், அசிங்கங்கள், அழுக்குகளை வச்சுக்கிட்டு நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், நான் அல்லாஹ்வை பிரியப்படுறேன், ஷரியத்தை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புறதில்லை. அல்லாஹ் யாரை விரும்புறான்னா முத்தஹிரீன், பரிசுத்தமான மக்களை. இன்னும் சொல்ல போனா, நான் ஒரு தடவை எங்களுடைய உஸ்தாதிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன், சில மக்கள் வெகுளிகளா இருக்காங்களே, ஒண்ணுமே தெரியாம ரொம்ப சர்வசாதாரணமா இருக்காங்களே, அவங்கள பார்த்தா பாவமா இருக்கே அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க உஸ்தாத் சொன்னாங்க, அந்த வெகுளியான, அந்த இன்னோசன்ட், அந்த வெகுளியான மனிதர்களை தான் அல்லாஹ் ரொம்ப விரும்புறான்னு சொன்னாங்க. வாழ்க்கையில ரொம்ப அப்படி திட்டமிட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அப்படியெல்லாம் எதுவும் இல்லாம அல்லாஹ் இதற்கு என்ன கட்டளை இருக்கானோ அப்படி வாழ்றேன், உள்ளத்துல எந்த அழுக்குகளும் இல்லாம, அசிங்கங்களும் இல்லாம, கேவலங்களும் இல்லாம. ஜுல்ஃபிகார் சாப் மிகப்பெரிய ஒரு ஆலிம், அவர் மிகப்பெரிய ஆலிம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்காலர்ல அவங்களும் ஒருத்தவங்க. அவங்களுடைய துவாக்கல்ல அவங்க கேட்பாங்க, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு, நாங்க வெளியில நடிக்கிறோம், வெளியில நல்லவர்கள் மாதிரி நடிக்கிறோம், நேர்மையானவர்கள் மாதிரி நடிக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள பன்றிகளை விட, நாய்களை விட மோசமான சிந்தனை உடைய மக்களாக நாங்கள் இருக்கிறோம், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிருன்னு அழுவாங்க. அல்லாஹ்ட்ட நம்ம பரிசுத்தத்தை கேட்கணும், யா அல்லாஹ் எங்க உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொடுக்கும். اللهم اعط نفوسنا بتقواها زكها وانت خير من زكاها. யா அல்லாஹ் என்னுடைய மனதை என் நஃப்ஸை உன்னை தவிர யாராலும் பரிசுத்தப்படுத்த முடியாது, நீதான் பரிசுத்தப்படுத்தி கொடுக்கணும். அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஒவ்வொரு மனிதர்களும் அதிகமாக கேட்க வேண்டிய துவாக்கள்ல இதுவும் துவாவும். اللهم اعط نفوسنا بتقواها زكها وانت خير من زكاها وانت وليها ومولاها அப்படிங்கிற துவாக்களை அதிகமா அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்ப மூணாவதாக அல்லாஹ் பரிசுத்தத்தை விரும்புறான், பரிசுத்தமான மனிதர்களை விரும்புறான். நாலாவதாக யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா தக்வாவுடைய மக்களை விரும்புறான். தக்வாங்கிறது ரெண்டு வகைப்படும். தக்வா அப்படிங்கிறது அல்லாஹ்வை பயந்தல் அப்படிங்கிறது ரெண்டு வகைப்படும். ஒன்று தக்வாவே லாஹிர், தக்வாவே பாத்தின். அப்படின்னா என்னன்னா, அல்லாஹ்வை நாங்க வணங்கல, தப்பு செய்யறோம் அப்படின்னா அல்லாஹ் எங்களை தண்டிச்சிருவான் அப்படின்னு பயப்படுறது ஒரு பயம், அதுக்கு பேரும் தக்குவாதான். ஆனா அலாவான உயர்தரமான தக்குவாங்கிறது என்னன்னா, அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன், அவன் என்ன நேசிக்கிறான், அதனால நான் அவனுக்கு பயப்படுறேன் அப்படிங்கறத ஒரு பயம் இருக்குது இல்ல, தக்குவா உயர்தரமான தக்குவான்னு சொல்றாங்க. அப்ப யார் இறைவனை பயப்படுகிறார்களோ, யார் இறைவனை அஞ்சுகிறார்களோ, யார் இறைவனை சிந்திக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் அவங்கள விருப்பம் கொள்றான். அல்லாஹ் அவங்கள ரொம்ப அன்பு கொள்றான். அதனால நாலாவதாக சொல்றாங்க, யுஹிப்புல் முத்தகீன். நாம முத்தகீன்களாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக வாழ்க்கையை வாழணும். அதுக்குதான் இந்த ரமலான். இந்த ரமலானுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன? முத்தகீன்களாக நீங்க மாறுவதற்காகத்தான் நான் ரமலானையே கொடுத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அதனால நாலாவது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் யாருன்னா முத்தகீன்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்க. அஞ்சாவது யாருன்னா யுஹிப்புஸ் சாபிரீன், யார் பொறுமையாளர்களாக இருக்கிறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட மக்களே, இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஓ ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், என்ன நடந்தாலும் பொறுமையாக இருங்கள். நல்ல நம்ம இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்படுகின்ற அழுத்தங்களும் இறுக்கங்களும்
கலாச்சார மாற்றங்களும் எங்களுக்கு ஏற்படுகின்ற மோசமான அரசியல் சூழல்களும் இது புதிதான ஒரு விஷயம் கிடையாது. இந்த நூற்றாண்டுல மட்டும் ஏற்படல, இந்த ஆட்சியில மட்டும் ஏற்படல. நமக்கு காலம் காலமாக ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் கஷ்டப்பட்டுதான் ஆகணும், கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அந்த கஷ்டத்தை சுமந்துதான் ஆகணும், அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிறோங்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நஸப் மூன்று விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுவான். அவன் தாகித்திருக்கணும், களைப்படையணும், பசித்திருக்கணும். இந்த நிலையில தான் நான் இஸ்லாமிய சமூகத்தை வச்சிருக்கிறேன்னே சொல்றோம். இதுதான் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கக்கூடிய நிலைமைகள் அப்படித்தான் இருக்கும். கொஞ்ச நேரம் களைப்பாகும், தாகித்திருப்போம், பசித்திருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தாதான் நீங்க என்ன உணர முடியும் அப்படிங்கறத அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அப்ப அந்த நிலையில நம்ம எப்படி இருக்கணும்? சாபிரீன்களா, சகிப்புத்தன்மையுடைய பொறுமையாளர்களாக இருக்கணும். வீரத்தின் உச்சம்ங்கிறது பொறுமைதான். வீரத்தின் உச்சம் பொறுமை என்பது கோழைத்தனம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். பொறுமையாக இருக்கிறது, நிதானமாக இருக்கிறது, கோபத்தை மென்றுக்கிறது. வீட்டுல ஒரு பிரச்சனை வருது, மனைவிக்கு மத்தியில பிரச்சனை. அந்த பிரச்சனை நேரத்துல ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் தன் கோப நேரத்துல அந்த கோபத்தை மென்று முழுங்கக்கூடியவங்களை அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ்வுக்காக நான் பொறுமையாக இருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் சகிச்சு கொள்றேன், அல்லாஹ்வுக்காக நான் நிதானமாக இருக்கிறேன், என்னால எல்லாம் முடியும், ஆனா செய்ய மாட்டேன். இந்த சாபிரீன்களுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்றான். சபுருடைய மக்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை கொடுக்கிறான். திரும்ப சொல்றேன், சபுர் என்பது கோழைத்தனம் கிடையாது. பொறுமையாக இருப்பது கோழைத்தனம் கிடையாது. பொறுமைதான் வீரத்தின் உச்சகட்டம். கோபம் எல்லாத்துக்கும் தான் வரும். ரோட்ல போறது கூட கோபம் வரும். ஆனா பொறுமைங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் வரும். பொறுமைங்கிறது உலகத்துல படைக்கப்பட்ட விஷயங்கள்லயே பொறுமை என்பது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த பொறுமைசாலிகளை, நிதானமாக இருக்கக்கூடியவங்களை, சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடிய மக்களை நான் விரும்புறேன்னு சொல்றான். இன்னல்லாஹ யுஹிப்புஸ் சாபிரீன். ஆறாவதாக அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன். யார் என் மீது தவக்குள் வைக்கிறாங்களோ, என் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, யார் என் மீது உறுதிப்பாடு வைக்கிறார்களோ அவர்களை நம்பக்கூடியவனாக நான் இருக்கிறேன். எந்த நிலையிலும் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், என்ன நடந்தாலும் கைவிட மாட்டான், எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் கைவிட மாட்டான் அப்படிங்கிற தவக்குள். உலகமே எதிர்த்து வந்தாலும், உலகமே நமக்கு எதிராக செயல்பட்டாலும் நாம் நம்முடைய தவக்குலை, நம்முடைய நம்பிக்கையை, அல்லாஹ் மீது உண்டான அந்த தவக்குலை ஒருபோதும் நம்ம இழந்துடக்கூடாது. அல்லாஹ்வே சொல்லிக் கொடுக்கலாம், என் மீது நீ நம்பிக்கை இழந்துடாத, என் மீது நம்பிக்கை இழந்துடாத, ஒருபோதும் நான் உன்னை கைவிட்ட மாட்டேன். நீ தான் என்னை கைவிட்ட, நீ தான் என்னை கூப்பிட மறுக்கிற, நீ தான் என்கிட்ட பேச மறுக்கிற, நீ தான் இந்த பாவங்கள்ல மூழ்கிற, ஷைத்தானுடைய அடிச்சுவடிகளை நீ தான் பின்பற்ற, சீக்கிரம் நீயே அழிந்து போற. ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன், எந்த நிலையிலும் நான் கைவிட மாட்டேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அதனால அல்லாஹ் யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, உறுதி கொண்டவர்களாக, ஒருபோதும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டாங்கிற உறுதி, அது மிக உறுதியாக இருக்கணும். அதுல எந்த விதமான ஒரு டாட், 0.0 ஒரு புள்ளி கூட வரக்கூடாது. ஒருபோதும் அல்லாஹ் சமுதாயத்தை, இஸ்லாமிய சமுதாயத்தை கைவிட மாட்டான். எப்ப நாம கைவிடப்படுறோம்னு சொன்னா, எப்ப நம்ம தப்பு செய்யறோமோ, எப்ப பாவங்கள்ல மூழ்கி போறோமோ, எப்ப இந்த உலக அழிச்சாட்டியங்கள்ல மாட்டிக்கொள்றோமோ அப்பதான் நம்ம கைவிடப்படுறோம். குடும்பங்கள்ல பாருங்க, எந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்குதோ அங்க தீனுடைய பற்றாக்குறை இருக்கு. எந்த குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவி உறவு முறைகள் சரியில்லை, அத்தா மகனுக்கு உறவு முறைகள் சரியில்லைன்னா நிச்சயமாக அந்த குடும்பத்துல அந்த குடும்பத்துல தீனுடைய பற்றாக்குறை இருக்கு. இல்லைன்னா அந்த தீனை முழுமையாக பின்பற்றாத குடும்பமாக இருப்பாங்க. எத்தனையோ குடும்பங்கள், சின்ன சின்ன குடும்பங்களை நாங்க பார்க்கிறோம். வசதி இல்லாத, சைக்கிள்ல போகக்கூடிய சாதாரண மக்கள், ஆனா அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்துல நிம்மதியை கொடுக்கலாம், சந்தோஷத்தை கொடுக்கலாம். எத்தனையோ குடும்பங்கள், பெரும் வீடு, வெளியில 5 கார் 6 கார் நிக்குது, ஆனா அந்த குடும்பத்துல நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அதனால எப்பயுமே
ஆறாவதாக அல்லாஹ் முத்தவக்கீலி, யார் அவன் மீது நம்பிக்கை உறுதிப்பாடாக இருக்கிறாங்களோ அவங்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். ஏழாவது யுஹிப்புல் முக்ஸிதீன், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். அல்லாஹ் சொல்றான், யார் நீதமாக நடக்கிறாங்க, உலகத்துல யார் நீதமாக, இரக்கமும் இருக்கணும், கம்பேஷன், இரக்கமும் இருக்கணும், நீதமும் நியாயமும் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். இரக்கமும் இருக்கணும், நியாயமும் இருக்கணும். தட் இஸ் கால்ட் தி முக்ஸிதீன். இறக்கப்படுறவனும் ஏமாந்து போக கூடாது, நியாயமா இருக்கணும், அழிச்சாட்டியும் பண்ணக்கூடாது. ரெண்டையுமே அல்லாஹ் விரும்புறது இல்லை. முக்கியமான விஷயம். முக்ஸிதீனுக்கு நிறைய விளக்கங்கள் இமாம்கள் சொல்றாங்க. ஒன்று இறக்கப்படணும், யார் மீது இறக்கப்படணுமோ இறக்கப்படணும், யார்கிட்ட நியாயமாக நடந்து கொள்ளணுமோ நியாயமாக நடந்து கொள்ளணும். இது அவசியம். சஹாபாக்கள் அல்லாஹ் விரும்பியதுக்கு காரணம், மிகப்பெரிய காரணங்கள்ல ஒரு காரணம் இரக்கம். இக்ராமுல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் மீது ரொம்ப இக்ராமா இருப்பாங்க. நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு சுபஹ் தொழுகைக்கு பிறகு வேக வேகமா எழுந்திருச்சு வெளியே போவாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவர் எங்க போறாரு, டெய்லி சுபஹ்க்கு பிறகு வேகமா போறாருன்னு சொல்லி பின்னாடியே உமர் ரலியல்லாஹு போறாங்க. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாலைவனத்தினுடைய இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு குடிசை, சின்ன குடிசை இருக்குது. அந்த குடிசைக்குள்ள போறாங்க. உமர் ரலியல்லாஹு போய் பின்னாடி பாக்குறாங்க, இவங்க என்ன நன்மை செய்யறாங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு பின்னாடியே பார்க்க போனா அங்க ஒரு வயதான மூதாட்டி, அந்த பெண்ணுக்கு கண்ணு தெரியல, கால் நடக்க முடியல. அந்த அம்மா ஒரு இடத்துல அந்த வீட்டினுடைய ஓரத்துல உட்கார்ந்து இருக்கு. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அமீருல் முஃமினீன், அவங்க இந்த நாட்டினுடைய அரசர், அவங்க வேக வேகமா போய் அந்த வீட்டை ஃபுல்லா கிளீன் செஞ்சாங்க, சுத்தம் செஞ்சாங்க, கூட்டினாங்க, சாப்பாடு செஞ்சாங்க. பேரிச்சம்பழம் மாவெல்லாம் போட்டு ஊற வச்சு சாப்பாடு செஞ்சு அந்த அம்மா பக்கத்துல எடுத்து வைக்கிறாங்க. அந்த அம்மா எடுத்து சாப்பிட்டு முடிச்ச உடனே பிளேட் தட்டெல்லாம் எடுத்துட்டு போய் கழுவி அங்க வச்சுட்டு வந்துடுறாங்க. இதே நடக்குது. டெய்லி சுபுக்கு பிறகு இது வேலையாவே பண்றாங்க. ஒரு நாள் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு இறந்து போயிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹுடைய டர்ன், அவங்க அமீராக நியமிக்கப்படுறாங்க. சுபுஹ் தொழுகை வச்சு முடிச்சுட்டு சஹாபாக்கள்கிட்ட பேச எடுக்கும் போது அவங்களுக்கு ஞாபகம் வருது, டெய்லி ஒரு வீட்டுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு போனாங்களே, நம்மளும் போகணும் அந்த வீட்டுக்குன்னு சொல்லி இறந்ததாக இவங்க அங்க போறாங்க. அந்த வீட்டுக்கு ஒண்ணுமே சொல்லல, வீட்டுக்குள்ள போனாங்க, வீட்டை கிளீன் பண்ணாங்க, சாப்பாடு செஞ்சாங்க, அந்த அம்மா முன்னாடி வச்சாங்க. அந்த அம்மா சாப்பிட்டுட்டு சொன்னுச்சு, உன் நண்பர் அபூபக்கர் இறந்து போயிட்டாரான்னு கேட்டுச்சு. உன் நண்பர் அபூபக்கர் இறந்து போயிட்டாரா அப்படின்னு கேட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு ஷாக் ஆகி கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு தெரியும், கண்ணு தெரியாது, நடக்க முடியாது, எப்படி தெரியும்? இல்ல, உன் நண்பர் எனக்கு உணவு வைக்கும் போது அதை ஆறி சூடாக இல்லாம வைப்பார். ரெண்டாவது, பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டையை எடுத்துட்டு சொலைய மட்டும்தான் கொடுப்பார், எனக்கு எடுக்க முடியாது. ஆனா நீ கொடுக்கும் போது பேரிச்சம்பழ கொட்டையோட கொடுக்க முடியல, மெல்ல முடியல, கஷ்டமாக இருக்கு. அப்ப நினைச்சு கொண்டேன், நீ அவர் அல்ல நினைச்சு கொண்டேன். இதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அழுதாங்க. நம்ம எத்தனை பேர் வீட்டுக்கு போயிருக்கிறோம் வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு ஏழைகள் வீட்டுக்கு போயிருக்கோமா? நம்முடைய மனைவியை கூட்டிட்டு போயிருக்கிறோமா? நம்முடைய உறவுகள்ல இருக்கிறவங்க வீட்டுக்காவது போயிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஏழைகளுடைய வீட்டுக்கு போகணும். அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் என்னன்னு பார்க்கணும். அவங்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ செய்யணும். அந்த இரக்க குணம் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறது காரணமாக. அல்லாஹ் இரக்கமான மனதுடைய அல்லாஹ் மனிதர்களை நேசிக்கிறான். நாங்க மனிதர்களை நேசிக்கணும், மனிதர்கள் மீது இறக்கப்படணும், அன்பு செலுத்தணும், விட்டுக் கொடுக்கணும், மன்னிக்கணும். திருமதியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், மஹ்ஷருடைய தினத்துல அல்லாஹ் சில மனிதர்களை நரகத்துக்கு அனுப்புறான். நரகத்துக்கு போங்க. அந்த மனிதன் 2 பேரும் நரகத்துக்கு இழுத்து போவாங்க, வழக்கமா இருக்க. போகும்போது இந்த 2 மனிதர்களும் அல்லாஹ்வை திரும்பி பார்ப்பாங்க. அல்லாஹ் கேட்பான், எதுக்கு நீ திரும்பி பார்க்கிற என்னைய? தப்பு செஞ்சியா? ஆமா, தப்பு செஞ்சேன். உலகத்துல எனக்கு மாறு செஞ்சியா? ஆமா யா அல்லாஹ், நான் மாறு செஞ்சேன், எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அல்லாஹ் கேட்பான், அப்புறம் என்ன நீ திரும்பி பார்க்கிறப்போ அப்படின்னு சொல்லுவான். இந்த மனிதன் அல்லாஹ்ட்ட சொல்லுவான், நான் உன்னை இப்படி எதிர்பார்க்கலன்னு சொல்லுவான். நான் உன்னை இப்படி எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் கேட்பான், நீ என்னை எப்படி எதிர்பார்த்த? என்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அல்லாஹ் கேட்பான். அந்த மனிதன் சொல்லுவான், ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன், உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீ இரக்கமானவன், அன்புடையவன்,
உன் தண்டனையை விட உன் இரக்கம் 1000 மடங்கு அதிகம்னு கேள்விப்பட்டேன், நீ என்ன மன்னிச்சிருவன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவான் மனிதன். அல்லாஹ் கேட்பான், அப்படியா நினைச்ச? ஆமா, அப்படித்தான் நினைச்சேன், அவனை மன்னிச்சுட்ட, நீ சொர்க்கத்துக்கு போட்டுருவான். மனிதர்கள் அல்லாஹ் இறக்கப்படுறான், அன்பு செலுத்துறான். அல்லாஹ் யார் மனிதர்கள் மீது இறக்கப்படுறாங்களோ, நேர்மையாக நடந்து கொள்றாங்களோ, யார் மனிதர்களை மன்னிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறான், அவர்கள் மீது இறக்கப்படுறான், அவர்கள் மீது அன்பு கொள்றான். 7வதாக இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். 8வதாக ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், யார் எனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்றான். நபியை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன். ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான். நபி நேசம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. நமக்காக வாழ்ந்து, நமக்காக தியாகம் செய்து, நமக்காக மறுமையில காத்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். நம்முடைய குழந்தைகள்கிட்ட, மனைவி மக்கள்கிட்ட, நண்பர்கள்ட்ட நபியினுடைய முஹப்பத்தை எடுத்து வைக்கணும். நபியினுடைய முஹப்பத் ரொம்ப முக்கியமானது. எல்லா நிலையிலும் நம்மை நேசிக்கக்கூடியவங்க அவங்க. மஹ்ஷருடைய தினத்துல கூட நம்மளை நேசிக்கக்கூடியவங்க. எல்லா நபிமார்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலைமை என்னவாகுமோ என் நிலைமை என்னவாகுமோன்னு சொல்லும் போது நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொல்லுவாங்க, யா உம்மத்தி யா உம்மத்தி, என் சமுதாயமே என் சமுதாயமே. சஜிதால விழுந்துருவாங்க. அல்லாஹ் கேட்பான், நபியே ஏன் நீங்க விழுகிறீங்க? எழுந்துறீங்க. நபி சொல்லுவாங்க, யா அல்லாஹ், என் உம்மத்தை நீ சொர்க்கத்திற்கு அனுப்பாத வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன்றான். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஒரு பெரும் கூட்டத்தை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். கூட்டிப்போங்க, சொர்க்கத்துக்கு கூட்டிப்போங்க. யா ரசூலல்லாஹ், உங்க உம்மத்துல பாதி பேர் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, எந்திரிங்க. நபி சொல்லுவாங்க, யா அல்லாஹ், என் உம்மத்தை முழுமையாக நீ சொர்க்கத்துக்கு அனுப்பாத வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன். புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், எழுந்திருக்க மாட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், எல்லா மக்களும் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலுல் ஜன்னah, வாழ்க்கையில ஒரு தடவை யார் கலிமா சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்ப இந்த உம்மத்தை எவ்வளவு நேசிக்க முடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய சக்கராத் ஹால்ல சொன்னப்பட்ட வார்த்தை யா உம்மத்தி யா உம்மத்தி. அல்லாஹ் சொல்லுவான் ஜிப்ரீலே, நீங்க போங்க, கீழே போங்க, என் ஹபீபிட்ட சொல்லுங்க, இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லாதீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு தான் தெரியுமே, உம்மத்துடைய நிலைமைகளை பத்தி எனக்கு தெரியுமே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்றான், இந்த வார்த்தையை சொல்ல வேணாம்னு சொல்றான். யா உம்மத்தி யா உம்மத்தி, என் சமுதாயம் என் சமுதாயம், இந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம். அல்லாஹ்வுக்கு தெரியும், எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும் இல்ல. நபி சொல்லுவாங்க, ஜிப்ரீல் அவங்களே, என்னுடைய இந்த அணக்கத்தையும் இந்த கவலையும் அல்லாஹ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன்னு திரும்ப சொல்லுவாங்க. அந்த நேரத்துலதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க பயப்படாதீங்க, உங்க உம்மத்துக்கு ஏதாவது ஏற்பட்டா என் இறக்கைகளை விடுத்து நான் பாதுகாப்பு வாக்கு கொடுப்பாங்க. இந்த உம்மத்தை அல்லாஹ் கைவிட மாட்டான். நம்முடைய நிலைமைக்கு காரணம் நம்ம தான். நம்முடைய நிலைமைக்கு காரணம் நம்ம தான். பாவங்கள் செய்து, அழிச்சாட்டியங்கள் செய்து, அடக்குமுறைகளில் ஈடுபட்டு, எந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய இணைப்பு இல்லாத, அல்லாஹ்வுக்கு தூரமான சமூகமாக மாறும் போது நம்ம ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளால் நசுக்கப்படுறோம். அந்த உலகத்துல நம்ம புரிஞ்சிடும். நான் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்றேன், வாழ்க்கையில் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறார்கள். சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக வாழுங்க, ஜாலியா இருங்க, தப்பே கிடையாது. ஆனா வரம்பு மீறாம இருக்கு. எந்த நிலையிலும் வரம்பு மீறாதீங்க. அல்லாஹ் எதை கட்டளை இட்டானோ அதுக்குள்ள சந்தோஷத்தை வச்சுக்கல. அதுக்கு மேல உள்ள சந்தோஷம் சந்தோஷம் இல்ல, அது வெறித்தனம். அந்த வெறித்தனம் சந்தோஷம் அல்ல, அந்த வெறித்தனம் நம்மை அழிச்சிடும். பப்புக்கு போனா, பப்புல நல்ல ஒரு சந்தோஷத்துக்கும் வெறித்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பப்புக்கு போனா போடுற ஆட்டம் பாட்டத்துல டங்கு 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 டங்குன்னு ஆடுவான் எல்லாம். அதுக்கு பேரு மகிழ்ச்சி இல்லை, அதுக்கு பேரு வெறித்தனம், ஷைத்தானுடைய சூழ்ச்சி. அவன் என்ன செய்யறன்னே அவனுக்கு தெரியாது. அதனால தயவு செய்து நபியை நேசிக்கக்கூடியவங்களாக நாங்க மாறணும். யார் நபியை நேசிக்கிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். இது 8வது. 9வது சொல்றான், யுஹிப்புஹும் யுஹிப்பூனஹும் அதில்லத்தன் அலல் முஃமினீன். யார் முஃமினீன்கள் மீது பணிவாக, அன்பாக, இரக்கமாக, விட்டு கொடுத்து வாழ்றாங்களோ அவங்களை நேசிக்கிறாங்க.
நமக்கு என்ன பெருமை இருக்க போகுது? சக மனிதர்கள், சக உறவுகளோடு நம்ம பெருமையா வாழக்கூடாது, பணிவா வாழ்ந்துக்கணும். நம்ம எல்லாரும் மலம் சுமக்கக்கூடிய உடல், வயிற்றுக்குள்ள மலம் தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. நமக்கு என்ன பெருமை? இப்படி நடந்து போகும்போது என்னுடைய கால் அந்த கம்பியில மோதிருச்சுன்னா உயிர் போற வழி ஏற்படும். நாளைக்கு நான் வரமாட்டேன். இவ்வளவு பேசுறேன்னு நடந்து போகும்போது சின்ன ஒரு அடி எனக்கு காலில் பட்டுருச்சு, என்னால அடுத்து செயல்பட முடியுமா? செயல்பட முடியாது. அவ்வளவு பலகீனமான மனிதர்கள் நம்ம. மனிதர்களுக்குள்ள விட்டு கொடுத்து அன்பா பணிவாக நடக்கிறத அல்லாஹ் விரும்புறான். இறுதியாக சொல்றான், 10வது யுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் வலா யகாஃபூன லௌமத லாயிமா. 10வதாக அல்லாஹ் சொல்றான், யார் என்னுடைய பாதையில் முயற்சி செய்கிறார்களோ, யார் என்னுடைய பாதையில நேரம் காலம் உயிரை செலவழிக்கிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன். அவங்க யாருன்னா வலா யகாஃபூன லௌமத லாயிமா, இந்த உலகத்தினுடைய பழிச்சொல்லுக்கும் இடிச்சொல்லுக்கும் கவலைப்பட மாட்டாங்க, இந்த உலகத்தை பத்தியே யோசிக்க மாட்டாங்க. அல்லாஹ் நான் அவங்களுக்கு என்ன கட்டளை இட்டனோ அதை செஞ்சுக்கிட்டே போவாங்க. அவங்களை நான் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த 10 நபர்களையும் அல்லாஹ் ஒவ்வொரு நிலையிலும் நேசிக்கிறான். 1வது முஹ்சினீன், மனிதர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவங்க. 2வது தவ்வாபீன், மக்கள் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க. 3வது முத்தஹீரீன், அல்லாஹ் யாரு பரிசுத்தமாக வாழ்றாங்களோ அவங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். 4வது முத்தகீன், யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் யுஹிப்புஸ் சாபிரீன், யார் இந்த உலகத்துல பொறுமையாக நிதானத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யுஹிப்புல் முத்தவக்கிலீன், யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் யகீன் வைக்கிறாங்களோ அவங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யுஹிப்புல் முக்ஸிதீன், யார் நேர்மையாக இரக்கமாக நியாயமாக இந்த உலகத்தில் நடக்கிறாங்களோ அவங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யார் எனது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். 9வது, யார் மனிதர்கள்ட்ட விட்டு கொடுத்து மனிதர்கள்ட்ட பணிவாக நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறேன்னு சொல்றான். இறுதியாக, யார் என்னுடைய பாதையில் தன்னுடைய நேரங்களை, காலங்களை, செல்வங்களை, உயிர்களை, தான தர்மங்களை யார் செய்கிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்றான். அந்த 10 மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறதாக குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி இன்னொரு 10 நபர்களை நான் நேசிக்க மாட்டேன்னு சொல்றான். குர்ஆன் இவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. குர்ஆனை அப்படி பார்வையில் நம்ம யாரும் பார்க்கறது இல்லை, குர்ஆனை அப்படி ஆய்வுகள் செய்யறது இல்லை, குர்ஆனை அந்த துணியில அந்த நிலையில நம்ம ரிசர்ச் பண்றது இல்லை. அப்படி பண்ணோம்னா ஒவ்வொரு ஆயத்துகள்லையுமே மிகப்பெரிய அற்புதங்கள், மிகப்பெரிய விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். எல்லா வேதங்களை விட குர்ஆன் ஆகச் சிறந்தது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, மனித இனத்தினுடைய இலகுவாக, மனித இனத்தினுடைய வெற்றிக்கு எதுவெல்லாம் தேவையோ அது எல்லாமே குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதை முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.